பூட்டி வைக்க முடியலடி, இருந்தாலும் மனசுக்கு தான் வெளிய சொல்ல வழியிலடி. என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன், நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. டே மச்சான், லூஸ் மாதிரி பேசாத. என்னடா யோசிச்சு பேசிட்டு இருக்க? டே, நிக்கியை பத்தி யோசிச்சியா இல்லையா? அவசரப்படாதடா. டே, நிக்கி ஏமாத்தின என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுடா. டே டே இருங்கடா, ஃபர்ஸ்ட் நான் சொல்றது கேளுங்க. டே, நான் நிக்கியை பார்த்து லவ் பண்ணுவேன்டா. நான் எப்படி அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டுருவேன்? அப்ப நீ பேசுறிய, அதுக்குலாம் என்ன அர்த்தம்? டே, நான் அவங்க கிட்ட போய் நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன்டா. அவங்க அந்த வேலையில பிஸியா இருப்பாங்க. அது வரைக்கும் விக்கி உங்க கூடயே இருக்கட்டும். விக்கிக்கு தெரியும் ஓரளவுக்கு அவங்க கூட யார் யார் பேசுறாங்க போறாங்க வராங்கன்னு. அதை வச்சு எப்படியாச்சும் கொஞ்சம் கொஞ்சமா ட்ராக் பண்ணி துர்காவை கண்டுபிடிச்சிருங்கடா ப்ளீஸ். ஐடியாலாம் என்னவோ நல்லா தான் இருக்கு, அது ஒர்க் அவுட் ஆகணும்ல. டே, உனக்கு அவங்கள பத்தி தெரியாது. அவங்க என்ன மேரேஜ் பண்ணிக்க சொல்லிட்டு அவளை ஈஸியா விட்டுருவாங்கன்னு நீ நினைக்கிறியா? என்னதான்டா சொல்ற? டே மச்சான், எனக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு கண்டிப்பா துர்காவுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க என்னை வச்சு மிரட்டி. அதனால எனக்கு அவங்க மேலாம் நம்பிக்கையே இல்லை. நான் சும்மா ஒத்துக்கிறேன் அவ்வளவுதான். மற்றபடி நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்டா, என்ன நம்பு. சரி, அது வரைக்கும் நிக்கிட்ட என்ன சொல்லி சமாளிப்ப? அப்படியே நிக்கி வந்து என்கிட்ட பேசணும், நான் அவள்கிட்ட பேச மாட்டேன்டா. இப்போதைக்கு கொஞ்ச நாள் நான் அவளை அவாய்ட் பண்ண போறேன். டேய், யோசிச்சுதான் பேசுறியா? அவ பாவண்டா, எப்படியும் உன்கிட்ட பேசாம இருப்பா. எனக்கு என்னவோ இந்த முடிவுல கொஞ்சம் டவுட்டா தான்டா இருக்கு. அதுல நிக்கியோட வாழ்க்கை வீணா போகக்கூடாதுன்னு பாக்குறேன். சப்போஸ் அதுக்குள்ள நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நல்லது. இல்லைனா நான் அப்படியே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போய் சந்தோஷமா வாழ்ந்துருவேன்னு நினைக்கிறியா? என் வாழ்க்கையவே நான் முடிச்சுப்பேன்டா. லூசா நிதிஷ், நீ என்ன பேசுற? வேற எனக்கு வழி தெரியல, நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்க. அவங்க வாயிலிருந்து உண்மை வரவே வராது. டே, நீ நம்பி சொல்லு, அதுக்குள்ளே எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சிடலாம். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் கண்டுபிடிங்க. அப்படி இல்லையா, நிக்கி அவளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பையனோட போய் நல்லா வாழட்டும். நானா போன மாதிரியே இருந்துட்டு போட்டுண்டா. நீ நினைக்கிறியா நிக்கி உன்னை ஈஸியா மறந்துட்டு போயிடுவானே? தெரியல, மேபி மறக்கலாம்ல. லூஸ் மாதிரி பேசாதடா நிதிஷ். வேற என்னதான் பண்றது? வேற ஏதாவது வழி இருக்கா சொல்லுங்க. டே அருண், எனக்கு முக்காவாசி என்ன எல்லாருமே தெரியும் அவங்க யார் யார்கிட்ட பேசுகிறாங்க வராங்கன்னு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். புரியுது விக்கி, இருந்தாலும் இவனோட வாழ்க்கை என்ன ஆகுறது? டே மச்சான், நீங்களாம் இருக்கீங்களடா, நீங்க விட்டுருவீங்களா? இல்ல மச்சான், அது டே எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா நீங்க கடைசி நேரத்துலயாச்சும் வந்துருவீங்கன்னு, துர்காவோட வருவீங்கன்னு நம்புறேன். சரியா, நான் இப்ப கிளம்புறேன். அவங்கள தான் பார்க்க போறேன். சார், எங்க சார் போனீங்க? நேத்துலேருந்து நானும் ஃபோன் பண்ணுறேன், ஏன் எடுக்கல? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு நிக்கி, அதனால தான் எடுக்கல. சாரி. சரி, அட்லீஸ்ட் மார்னிங்காச்சும் ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல. நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? சரி நிக்கி, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சார், கொஞ்ச நேரம் இருங்க சார், ப்ளீஸ். நிக்கி புரிஞ்சுக்கோ, எனக்கு வேலை இருக்கு. நிக்கி விடு, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்றேன்ல. சார் ப்ளீஸ் சார், ஒரு 5 மினிட்ஸ். நிக்கி விடுறியா? புரிஞ்சுக்கோ நிக்கி, வேலை இருக்கு. நான் ஒன்றும் சும்மா இல்லைல்ல. ம், சரிங்க சார், நான் விட்டுறேன். அருண் பார்த்துக்கோ, நான் வரேன். டே அருண், இங்கே என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் சொல்கிறியா? எதுக்கு நிதிஷன் அப்படி ஓடுறாரு? என்னதான் நடக்குதுங்க? டே, நான் உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், வாயை திறந்து பேசு. நான் என்னண்டி சொல்லுவேன்? நிக்கி முன்னாடியே கேட்டினா, தனியாக இருக்கும்போது கேட்டினா கூட பரவாயில்ல. அருண், நிக்கிட்ட உண்மையை சொல்லிடு. டேய், என்ன சொல்ற? ஆமாண்டா, என்னால் இவங்க கஷ்டப்படுறத பார்க்க முடியல, உண்மையை சொல்லிடு. என்ன உண்மை அண்ணா? என்ன சொல்கிறாங்க? நிக்கி துர்காவை கடத்திட்டாங்க. அண்ணா, என்ன சொல்கிறீங்க? டே அருண், என்னதானே நடக்குதுங்க? ஆமாம் நிக்கி, துர்காவை கடத்தினது வேற யாரும் இல்லை, அவங்க அம்மா தான். என்னண்ணா சொல்கிறீங்க? ஆமாம், இப்போ அதனால் நிதிஷ் போய் அவங்க அம்மாட்ட கேட்டிருக்கான். அதுக்கு அவங்க, நான் சொல்கிற பொண்ணை நீ கட்டிக்கிட்டீன்னா கண்டிப்பாக நான் துர்கா விட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன? ஆனால் அதனால தான்மா அவன் வந்துட்டு சரியாக பேச முடியாமல் போகிறான். அவன் மட்டும் சந்தோஷமாக போகிறான்னு நினைக்காத, கவலையாக தான் போகிறான். அப்புறம் உன் பக்கத்தில் நிற்கிறாருல, அவர் தான் விக்கி, நிதிஷோட அண்ணன் மாதிரி. நீ தானே நிக்கி? உங்களை பற்றி நிறையா சொல்லியிருக்காரு. சரி, கவலைப்படாதீங்க. அவன் ஒன்றும் மேரேஜ்லாம் பண்ணிக்க மாட்டான். அவன் அப்படி பொய் சொல்லி அவங்கள ஏமாத்துறதுக்கு தான் ட்ரை பண்ணுறான். அதுக்குள்ளே நாம் தான் கண்டுபிடிக்கணும் துர்கா எங்கே இருக்கான்னு. இந்த விஷயம் சக்திக்கு தெரியுமா? இல்லை தெரியாது, தெரியாமல் பார்த்துக்க சொன்னான். அப்படின்னா அண்ணா, ஏன் இப்படி டல்லாக இருக்கீங்க? சீக்கிரமாக நம்ம அவளை தேடி கண்டுபிடிப்போம்.
இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருந்தா ஒன்றும் நடக்க போகிறதில்ல அண்ணா. ப்ளீஸ் நார்மலாக இருங்க. நம்ம எப்படியாச்சும் ஒன்று தேடி கண்டுபிடிச்சிடலாம் சீக்கிரமாக துர்காவை. அப்போது சார் நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவீங்கன்ற நம்பிக்கையில் தானே போயிருக்காரு. அந்த நம்பிக்கையை நம்ம வீணாக்க வேணாண்ணா. ஆமாண்டா விக்ரம், எதுக்கு இப்படி உம்முன்னு இருக்கீங்க? சீக்கிரமாக கண்டுபிடிக்கலாம் துர்காவை, சரியா? சரி, இப்போதைக்கு சக்தி கேட்டால் என்ன சொல்கிறது? அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்கள். அதுக்கு ஒரு வழி இருக்குது. என்ன வழிடா? துர்கா இப்போ பியூட்டிஷியன் கோர்ஸ் தானே பண்ணிகிட்டு இருக்கா. அந்த விஷயமா வெளியூர் போயிருக்கான்னு சொல்லிடலாம். ஒரு 2 நாள் கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். ஆமாம், அவர் சொல்கிறது தான் கரெக்டு. அப்படி பண்ணாதான் அவனும் நம்புவான். சொல்கிறது கேளுங்க, இப்படியே சொல்லிடலாம். அப்புறம் சீக்கிரம் கண்டுபிடிக்கலாம். அப்போ சரி, எனக்கு தெரிஞ்ச நம்பர்லாம் நான் கொடுக்குறேன். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவங்க தான் பேச சொன்னாங்கன்னு சொல்லுங்கள். அப்போ சரி, உடனே வேலையை ஆரம்பிக்கலாமா? அப்போது விக்கி தானே? விக்கி அண்ணா, எனக்கும் நிக்கிக்கும் சில நம்பர் கொடுங்க. நாங்களும் போய் அந்த ஒர்க்கை பார்க்குறோம். சரி, சீக்கிரமாக வேலையை ஆரம்பிக்கலாமா? ம். இந்த நிதிஷ் கண்டிப்பாக அந்த கண்டிஷனுக்கு ஒத்துப்பான்? ஒத்துக்க மாட்டான். அவன் எப்படி ஒத்துப்பான்? எப்படியே இதான் சாக்கா வச்சு துர்காக்கு கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதான். பாரு யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு நான் ஒத்துக்கிறேன். என்ன விஷயம்? என்ன விளையாடுறீங்களா? நேற்று சொன்னீங்கல்ல, நான் நீங்கள் சொல்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா துர்கா விட்டுறேன்னு. ஆமாம்ல, நான் மறந்துட்டேன். என்ன உனக்கு ஓகேவா? எனக்கு சம்மதம், அவளை விடுங்க. இதோ பாரு, சொன்னதை விட்டுருவேனா? உனக்கு என்னைக்கு கல்யாணமோ அன்னைக்கு தான் அவளை நான் விடுவேன். சரி, ஒத்துக்கிறேன். அப்போ சரி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அம்மா, எங்க அந்த விக்கி? அவன் வரல. இந்த பக்கம் வருவானாமா இல்லை அப்படியே இருந்துப்பானா? அவன் வரமாட்டான் இனிமே. சரி, போனா போகுது. அவனால எனக்கு என்ன வருது? இப்போ பாருங்க, இன்னொரு தடவை விக்கியை பற்றியோ இல்லை என் ஃப்ரெண்டு சிவாவை பற்றியோ இல்லை என் ஃப்ரெண்ட்ஸை பற்றியோ துர்காவை பற்றியோ ஏதோ பேசுனீங்க, மரியாதையே இல்லை. ஏதோ துர்காக்காக தான் நான் பொறுமையாக போயிட்டுருக்கேன், சொல்லிட்டேன். ஹே, என்ன என் முன்னாடி நீ பொறுமையாக தான் பேசி ஆகணும். ஞாபகம் இருக்குல்ல, துர்கா என் கையில். சரி, நான் கிளம்புறேன். இன்னும் 2 நாள்ல கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? என்னவோ பண்ணி தொலைங்க. என்ன இப்படி சொல்லிட்ட? ட்ரெஸ் எடுக்கிறதுக்குலாம் வரணும்ல? அதெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க. தாலி கட்டுற அன்னைக்கு நான் வரேன். வராம அப்படியே இங்கே ஓடிட்டானா? நான் ஒன்றும் உங்களை மாதிரி இல்லை, அவள் என்னோட தங்கச்சி, சரிங்களா? அவளுக்காக நான் கண்டிப்பாக வருவேன். இதை நான் நம்புறேன். நீ கிளம்பலாம். அடச்சே, ஒத்துக்க மாட்டேன்னு தான் நினைச்சேன். இப்படி சரின்னு சொல்லி நிற்கிறான். தங்கச்சி மேலே அவ்வளோ பாசம் போல. இந்த விஷயம் துர்காவுக்கு தெரியாம பார்த்துக்கணும். அவளை கன்வின்ஸ் பண்ணி அவளையும் கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கணும். இப்பயே போய் பார்க்குறான் அவளை. டேய் அண்ணா, அந்த பொண்ணை பார்த்தா பாவமாக இருக்கு. அந்த பொண்ணு சாப்பிடவே இல்லை, 2 நாள் ஆச்சு. அதுக்கு நாம என்னடா பண்ண முடியும்? பசிச்சா அந்த பொண்ணு சாப்பிட போகுது. பாவமாக இருக்குண்ணா, போய் பேசி பார்க்கலாமா? டேய், எந்த வேலைக்கு வந்தா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? மறந்துட்டியா? நமக்கு அப்படி ஒரு தங்கச்சி இருக்குல்ல. சரி, வா. இங்க பாருமா பொண்ணு, உன் பேர் என்ன? துர்காண்ணா. எதுக்குமா அப்படி அழுதுட்டே இருக்க? உனக்கு என்னதாம்மா பிரச்சனை? ஏன் சாப்பிட மாட்டேங்கிற? எனக்கு பசிக்கலண்ணா. நீங்கள் போங்க, நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்க. என்ன என்னை கொல்ல சொல்லிட்டாங்களா என்ன? டேய், இந்த பொண்ணு ஓவரா பேசிட்டு, வா போலாம். அண்ணா இருண்ணா, பாவமா இருக்குண்ணா. இதோ பாருமா, நாங்க ஒன்றும் அந்த அளவுக்கு மோசமாலாம் இல்லை. நாங்க பார்க்க வேணா அப்படி தெரியலாம், அந்த அளவுக்கு மோசம்லாம் இல்லை. உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு, இல்லை உன்னை எதுக்காக உங்க அம்மாவே கடத்திருக்காங்கன்னாச்சும் சொல்லு. அண்ணா, எங்கள் அம்மாவுக்கு பணம் தானே முக்கியம். பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. இதோ என்னை இப்போ பிடிச்சி என்னை விட 20 வயசா 25 வயசு அதிகமாக இருக்கவனுக்கு கட்டி வைக்க போகிறாங்களாம். என்னம்மா சொல்ற? ஏன்? ஏன்னா அவன் பணக்காரன். ஆக்சுவலாக எனக்கு ஒரு அண்ணன் இருக்காண்ணா. அவன் என் கூட பிறக்கல தான், ஆனால் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அவனை வச்சு தான் இப்போ என்னை பிளாக்மெயில் பண்ணுறாங்க. அவனை ஏதாச்சும் பண்ணிடுவேன்னு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலண்ணா. என்னம்மா சொல்ற? ஆமாண்ணா, அதுவும் இல்லாமல் நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன். அது என்னோட அண்ணனுக்கும் தெரியும். என் அண்ணனோட ஃப்ரெண்டு தான். எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. நடுவில் எங்கள் அம்மா வந்து எல்லாத்தையுமே கெடுத்துட்டாங்க. டே அண்ணா, இப்போ என்ன பண்ணலாம்? அதாண்டா எனக்கும் ஒன்றும் புரியல. இந்த பொண்ணை பார்த்தாலும் பாவமாக இருக்கு. அவங்க அம்மா இப்படிதான் சம்பாரிச்சு நம்ம தங்கச்சிக்கு சொத்து சேர்க்கணுமாண்ணா? டேய், 2 பேரும் எங்கடா போய் தொலைஞ்சிங்க? பூச்சி, அவங்க அம்மா வந்துட்டாங்கண்ணா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட தான். அது இல்லை, இந்த பொண்ணு சாப்பிடவே இல்லையா, அதான் சாப்பிட சொல்றதுக்காக வந்தோம். ஓ, இன்னமும் சாப்பிடாம தான் கிடக்குறாளா? கடந்துட்டு போட்டு விடுங்க. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. போங்க வெளில. சரிங்க. டே வாடா. ஏய், சாப்பிட்றதுக்கு உனக்கு என்ன? அப்படியே செத்தரலான்னு பாக்குறியா? அப்படியே வச்சு நான் போய் தொலைறேன். வெற்றியா? ஏய், ஓவரா பேசிட்டு இருந்த அரைஞ்சிரும் பாத்துக்க. இன்னொரு விஷயம் தெரியுமா? உன்னை தேடி உன் அண்ணன், பாசக்கார அண்ணன் வீட்டுக்கு வந்தான். என்ன சொல்ற? உண்மையாவா? ஆமா, கேட்டு வந்தான். விக்கியும் கூட தான் தெரியறான். அவன் கூட என்கிட்ட கேட்டான்.
ஷூட்டிங்னா போனான் ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ நான் தேடி தெரியறான். ஆரம்பிச்சுக்கிட்டியா? ஏமா அவன் என்னம்மா பாவம் பண்ணான்? எதுக்குமா இப்படி எல்லாரையும் படுத்தி எடுக்கிற? நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிறியா சொல்லு. உனக்கு என்ன, இப்போ நான் மேரேஜ் பண்ணிக்கணும் அதானே? நாளைக்கே பண்ணிக்க சொன்னாலும் நான் பண்ணிக்கிறேம்மா. அவ்வளோதாண்டி, சிம்பிள். ஒத்துக்கிட்டே வர வழியா? நான் போய் பார்த்து பேசி எல்லாத்தையும் முடிவு பண்ணிடுறேன், சரியா? அப்புறம் இந்த அழுமுஞ்சோட வந்து நின்றுட்டு இருக்காதாங்க. உனக்கு என்ன, நான் ஒத்துக்கிட்டேன். நான் சிரிச்சா என்ன, சிரிக்கலாம் உனக்கு என்ன? உன் வேலையை பார்த்துட்டு போ. நீனா திருந்த மாட்டேடி. நீ திருந்தினியா? சும்மா எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்காத, கடுப்பா இருக்கு பார்க்கவே. கடுப்பா இருக்குன்னு நான் பார்க்க வராத. ஏய் ரொம்ப பேசுறடி, மேலே கை வைக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன். வையுமா, உன்னை யார் வேண்டாண்ணா? உன்னை யார் என்ன கேட்க போறா? நீ எனக்கு ஒன்னே போட்டாலும் உன்னை யாரும் எதுவும் கேட்க போறதில்ல. சரி, நாளைக்கெல்லாம் ரெடியாக இருந்துக்கா, நான் வரேன். அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சது. இங்க பாருமா பொண்ணு, என்னாச்சு? உங்க அம்மா என்னவோ நாளைக்கு உனக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு போறாங்க. ஆமாண்ணா, எனக்கு தான் வேறு வழி இல்லையே. என்னால் இங்கேருந்து தப்பிச்சு போக முடியுமா? சரிம்மா, உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா சொல்லு, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கொடுக்குறேன். என்னண்ணா சொல்கிறீங்க? ஆமாம்மா, எங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு தங்கச்சி இருக்கா. அவளுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்ற ஒரு ஆசையில தான் இந்த மாதிரி வேலைக்கு வந்தோம். ஆமாம், என் தம்பி என்னதான் பார்க்க அப்படி முரடனாக இருந்தாலும் அவனும் நல்லவன் தான். என்ன பண்ணுறது? சொல்லுமா, நாங்கள் எப்படியாச்சும் உன்னை காப்பாற்றிடுறோம். உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா? கவலையே படாத, உங்க அம்மா எங்களை புதுசாக தான் ஆள் செட் பண்ணியிருக்காங்க. எங்களை பற்றி அந்த அளவுக்குலாம் அவங்களுக்கு டீட்டெயில்ஸே தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் ஏரியா பக்கம்லாம் வர முடியாது அவங்களால. அப்படியா நான் சொல்கிறீங்க? ரொம்ப தேங்க்ஸ். நான் கண்டிப்பாக அந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். சரி, நம்பர் சொல்லு சீக்கிரம். என்னம்மா எடுக்க மாட்டாங்க? வேற ஏதாவது நம்பர் தெரிஞ்சா சொல்ல. இன்னொரு அண்ணாவோட நம்பர் சொல்கிறேன். அவங்களாம் எடுக்கலாமா? வேற ஏதாச்சும் நம்பர் தெரியுமா? சக்தி நம்பர் சொல்கிறேன். ஹலோ, யாரு? உங்க பேர் சக்தியா? ஆமாம், நீங்கள்? ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பிரச்சனை. துர்கா எங்ககிட்ட தான் இருக்கா, அதான் அவளை பற்றி பேசணும். அப்படியா? அவள் அங்கேயா இருக்கா? அவள்கிட்ட கொடுங்களேன். டேய், அதுக்குள்ளே எங்கடா போனீங்க? ஐயோ அம்மா, அண்ணா. தம்பி நீ கூப்பிட்றாத, இரு நானே கூப்பிடுறேன், சரியா? சரிண்ணா. என்ன நடக்குதுங்க?